நேர்களை முக்கிய செய்தி. வரும் 14ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது முதன்மை செய்தி ஆசிரியர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம், கூடுதல் விவரங்கள். தீபிகா வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவில் திமுக தனித்து 59 தொகுதிகளை கைப்பற்றினார்கள். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக, பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் தேர்தல் முடிவு வெளியான பிறகு திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டம் முதல் முறையாக நடக்கிறது. இந்த கூட்டம் நாளை மறுநாள், அதாவது 14ஆம் தேதியன்று நாளை மறுநாள் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் 14/5/2026 வியாழக்கிழமை காலை 10:30 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்றும், அப்போது மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று துரைமுருகன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம், திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் இந்த நேரத்தில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 9 மாவட்டங்களில் திமுக ஒரு தொகுதியை கூட கைப்பற்றவில்லை, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. 9 மாவட்டங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம்னால் இந்த 9 மாவட்டங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 62 தொகுதிகள் வருகிறது. இந்த 9 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. அதிலும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் திமுக தோல்வி அடைந்தது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் தேர்தல் முடிவு குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்த கட்டமாக ஏதேனும் புதிய மாற்றங்கள், மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலர் மாற்றம் உள்ளிட்ட ஏதேனும் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டம் இருந்தாலும் கூட திமுக அது கட்சி ரீதியாக 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலர்களும் தவறாமல் நாளை மறுநாள் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெறக்கூடிய திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலையில்தான் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான விடயங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை, திமுகவுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி குறித்தும் ஆராயப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 9 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலை, அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கட்சி ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல திட்டங்களை முன்னெடுத்து பல திட்டங்களை வைத்திருப்பதாகவும், அந்த திட்டங்கள் வருகின்ற காலத்தில் திமுகவின் பெரிய மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நடக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம், திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஏதேனும் அதிரடியான மாற்றங்கள், முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தீபிகா.